இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சுடாமணி ஏ சல்ல குட்டி, என் அம்மு குட்டி, என்ன இந்த ரெண்டு முட்டாளுகளும் பேசுறத கேட்கும் போது உனக்கு சிரிப்பா இருக்கா? என் தங்கமே, உன் தாத்தனுக்கு உன் அத்தைக்கு ஏன் இந்த விஷயம் புரிய மாட்டீங்கன்னு எனக்கு புரியல. நீதான் அவங்களுக்கு புரிய வைக்கணும். நான் எதுக்காக என் தங்கச்சிய அந்த வீட்டுக்கு அனுப்ப மாட்டேன்னு சொல்லுதே? ஏன் கௌரவத்துக்கா? யோசிச்சு பாரு. என் தங்கச்சி கழுத்துல உன் அப்பன் அவளுக்கு விருப்பம் இல்லாம தாலி கட்டும் போதே ஏன் கௌரவத்துக்காக இருந்திருந்தா அப்பவே அந்த தாலியை அறுத்து போட்டிருக்க மாட்டேனா? அது ஏன் அவங்களுக்கு புரிய மாட்டேங்கி? தோ உன் தாத்தா நிக்கார, தோ என்னைய பெத்த முட்டா பையன் இந்த வைகுண்டம் இருக்காரே, அவரு உன் அப்பன் சின்ன வயசுல இருக்கும்போது அவனை என்னெல்லாம் சொல்லி வைவாரு தெரியுமா? ஏலே வளர்ந்தவனே, ஏலே திட்டு பயலே, ஏலே முட்டா பயலே, அவசர கொடுக்க அப்படின்னு என்னென்னலாம் சொல்லுவாரு தெரியுமா? ஆனா என்னைக்கு என் தங்கச்சி கழுத்துல அந்த முத்துப்பாண்டி தாலியை கட்டினானோ அன்னையில இருந்து அவனை மாப்பிள்ள மாப்பிள்ளன்னு அந்த வார்த்தையை தவிர ஏதாச்சும் ஒரு வார்த்தையில கூப்பிட்டுருப்பாரா? அவரே யோசிச்சு பார்க்க சொல்லு. அதுக்கு பேர் தானே மரியாதை கொடுக்கறதுன்றது. அதான நம்ம வீட்டுக்கு வந்த மருமகனுக்கு கொடுக்கற கௌரவம். அதே மரியாதை என் தங்கச்சிக்கு கிடைக்கணுமா வேண்டாமா? பாண்டியுடைய மூத்த வாரிசுல நீ, இன்ஸ்பெக்டர் முத்துப்பாண்டியோட மகள்ல நீ, எஸ்எங்கியுடைய மவள்ல நீ. நீ மட்டும் நான் அப்படியே சாதாரணமா அந்த வீட்டுக்கு போயிடணுமா? உன்னைய வந்து அழைச்சாதானே நீ போனோம். அதான உனக்கும் கௌரவம். இதுவே ஒரு பேரன் பிறந்திருந்தா அவங்க அப்பா அப்படியே சும்மா விட்டுருப்பாரா? நேரம் தங்க தட்டுல தலையில வச்சு கொண்டாடி இருக்க மாட்டாரா? அது என்ன பேத்தினா மட்டும் கசக்கா வரமாட்டாரா அவரு? இது பாரு என் தங்கமே, ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் சமமா மரியாதை கொடுக்கணும். இன்னும் சொல்ல போனா பொம்பளைங்களுக்கு கூடுதலாவே மரியாதை கொடுத்து கௌரவப்படுத்தின. ஏன்னா பொம்பளைங்கன்றவங்க ஒரு குடும்பத்தை உருவாக்குறவங்க. இந்த குடும்பத்தை உருவாக்கி குழந்தை பெத்து அதை ஆளாக்கி குடும்பத்தை பெருக்கிறவங்கல்ல அவங்க. குடும்பம்ன்ற ஆலமரத்தை கட்டி காக்கிறதே பொம்பளைங்க தான். அந்த பொம்பளை பிள்ளைக்கு ஏதாச்சும் ஒரு அவமானம்னா இந்த சம்மம் ஒன்னும் சும்மா நின்று பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டேன். உன் தாத்தன் வைகுண்டம் மாதிரி. உன் தாத்தனுக்கும் அத்தைக்கும் நல்லா சொல்லு, யாரும் பயப்படாண்டா. என் மாமா ஒன்னும் முட்டாள் இல்ல, சொம்ப இல்ல, கையால் ஆகாதவன் இல்ல. அந்த முட்டாளுகளே பிளான போட்டா அந்த பிளான் எல்லாம் உடைக்கிற அளவுக்கு இவனுக்கும் பிளான் போட தெரியும். அதை அவன் பார்த்துக்கிடுவான். அந்த சவுந்தர பாண்டி இந்த வீடேறி வந்து என் மருமகளை அனுப்பி வையி, என் பேத்தியை அனுப்பி வையின்னு சொன்னாதான் உங்க ரெண்டு பேரையும் அனுப்பி வைப்பனா. என்னதா புரியுதா? இது கூட நான் ஜெயிலண்டா, அப்புறம் நான் அண்ணனா இருக்கிறதுக்கே தகுதி இல்லாதவன் அர்த்தம். அவனா வந்து இந்த வீட்டுல இருந்து உங்க ரெண்டு பேரையும் அடைக்கிற வரைக்கும் தயவு செஞ்சு உன் தாத்தனையும் அத்தையும் கொஞ்சம் வாயை மூடிட்டு இருக்க சொல்லு. சரியா? சுத்தம். ஐயோ, குழந்தைக்கு பசிக்கு போல இருக்கு. இந்தா தொட்டில படுக்க வச்சு குழந்தை பால் கொடுங்க. பார்த்துபடி. வா 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 வா, தொட்டில போடு. தங்க குட்டி. பாப்பா, எங்க அண்ணன் என்ன மட்டும் இல்ல உன்னையும் என்னைக்கும் விட்டு கொடுக்காது. ஒன்னும் கவலைப்படாதே. பெரிய மனுஷி சொல்லிட்டா. ஐயா, கொஞ்சம் விட்டுருந்தாலும் அந்த சம்முவம் உங்க தலைய கிள்ளி எடுத்திருப்பான் போல் இருக்க. எம்புட்டு ஆவேசம். நல்ல வேளை நான் தப்பிச்சேன். இல்லே, அவனுக்கு ஆத்திரம் வரும், கோபம் வரும், நாலு அடி கூட அடிப்பான். ஆனா கொலை பண்ண மாட்டான். அந்த அளவுக்கு அவனுக்கு சூடு பத்தாது. அது எனக்கு தெரியும்ல. அதுவும் சரிதான். ஆனா நீங்க பாட்டுக்கு வார்த்தையை விட்டுப்புட்டுல. நீ கொலைப்பொலியை ஏத்துக்கிட்டு போலீஸ்ல சரண்டர் ஆனாதான் உன் தங்கச்சிய நான் அழைப்பேன்னு சபதமல்ல போட்டிருக்கீங்க. ஐயா, இதெல்லாம் நடக்கிற காரியமா?
ஏலே, நடக்கிற காரியம் இல்லதே. அதை எதிர்பார்த்து தானே நான் சபதமே போட்டிருக்கேன். புரியலையே ஐயா. புரியல, எப்போ உனக்கு புரிஞ்சிருக்கி? இதுக்கு பேர் தானே ராஜதந்திரம். ஓ, சண்முகம் போல்ஸ்ல சரண்டர் ஆக மாட்டான். அத காரணமா சொல்லி நான் அந்த நொசக்கிய அழைக்க போக மாட்டேன். அப்போ இனிமே அந்த நொசக்கி நம்ம வீட்டுக்கு வர மாட்டான்ல. சரி, உங்க பேச்ச மீறி பெரிய தம்பி போய் தானா இசைக்கு அழைச்சிட்டு வந்துட்டாருன்னா அங்கதான் நான் போட்ட சபதம் வேலை பார்க்கணும். என் அண்ணன் அந்த ஆளை அசிங்கப்படுத்திட்டாரு, என் அண்ணன் சொன்னதான் அங்க நான் வாழ வருவேன் அப்படின்னு என் மாவன் அந்த நொசைக்கு சொல்ல மாட்டாளா? தார்லே, அந்த குடும்பம் சோத்துக்கும் காசுக்கும் சிங்கி அடிக்கிற குடும்பம் தான். ஆனா ரோசத்துக்கு மட்டும் குறைச்சலே கிடையாது. அந்த நொசைக்கு செத்தாலும் அவன் அண்ணனை விட்டு கொடுக்காது. அது எப்படியா? வரமாட்டேன்னு சொன்னா முத்துப்பாண்டி ஐயா விட்டுருவாரா? அவரு கோவம் வராதா? ஆமா, கோவம் வருந்தான், கொந்தளிப்பான். அவன் தலையில கரகம் வச்சு கரகாட்டமே ஆடுவான். ஆனா எசக்கி மட்டும் வரவே மாட்டாளே. ஆக மொத்தம் எங்கிட்ட சுத்தி பார்த்தாலும் இன்னி இந்த வீட்டுல அந்த நொசக்கி வாழணும்னு வரவே மாட்டா. அதுதானே நான் வச்சிருக்கிற செக்கி. ஐயோ ஐயா, நிஜமாவே சொல்லுதேன், உங்க மூளைக்கு வேற எந்த மூளையையும் பக்கத்துல கூட வைக்க முடியாதுயா. பரவாயில்லையே, புரிஞ்சிடுச்சே. ஏலே, இந்த மூளைய எந்த மூலையில தேடினாலும் கிடைக்காது. என்னல இம்புட்டு புகை வருது நடுராத்திரியில? ஐயா, பேய கண்டுதான் ஐயா பயப்படுறேன். என்ன சொல்லுத? அத்தாவோட சத்தம் உங்களுக்கு கேட்டுச்சா இல்லையா? வந்துருச்சு. ஐயா, அம்மா வேண்டிக்கிட்டாவல்ல, அத அப்படியே கேட்டு ஆத்தா வந்து நிக்குது. ஆமாயா, அம்மா வேண்டிக்கிட்டாவல்ல, அத கேட்டு ஆத்தா பேயா வந்து நிக்குது. ஆத்தா அழுவற சத்தம் சுத்தி சுத்தி கேக்குது பாருங்க. உனக்கு கேக்குதா? அப்போ உங்களுக்கும் கேட்டுச்சா? பேசாத, வாய் திறக்காத. சரி, நீ எதுக்கு பயப்படாத? ஐயோ, நான் செத்து போயிட்டேனே. ஐயோ, நான் செத்து போயிட்டேனே. எலே சௌந்தரம், நான் செத்து போயிட்டேனே. ஐயோ, செத்து போயிட்டேனே.